65 நாட்களாக நடுக்கடலில் உயிருக்கு போராடிய சைனீஸ் நாட்டு நபரை காசிமேடு மீனவர்கள் பத்திரமாக மீட்டு இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரஃபீக், சொல்லுங்கள். 65 நாட்களாக நடுக்கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த சைனீஸ் நாட்டவரின் தற்போதைய உடல்நிலை குறித்தான விவரங்கள் பற்றிய செய்திகள் வெளியாகியிருக்கிறதா? முழு விவரம். வணக்கம் மேடம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறையிலிருந்து வினோத் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் லோகு என்கிற படகின் டிரைவர் 7 நபர்களுடன் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்றுள்ளார். அப்போது சுமார் 20 நாட்கள் மையில் மீன் பிடித்து கொண்டிருந்த போது மூன்றில் கம்பு படகுகளில் ஒன்றை மிதைத்துக் கொண்டு வந்திருந்த நிலையில் அதில் மயன்மார் பர்மா நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் கையை அசைத்து காட்டியதாகவும், ஆனால் அந்த முகத்தை பார்த்து சைனீஸ் நாட்டை நபர் சேர்ந்தவர் என்று அறிகுறி செயல்களுடன் தெரிந்தவுடன் உடனே விசைப்படகு ஓட்டுநர் அருகில் சென்று பார்த்தபோது கையசைத்து கும்பிட்டு தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சியுள்ளார். டிரைவர் லோகு அந்த மூங்கில் படகில் தனது விசைப்படகுகளில் கட்டி இழுத்து வந்து காசிமேடு துறைமுகம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் மயன் நாட்டைச் சேர்ந்த ஷான் மாமா வயது 37 என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவருடன் போலீசார் விசாரணை செய்த போது மொழி புரியாததால் தண்டையார்பேட்டை உள்ள நேதாஜி நகர் பர்மா சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேதாஜி நகரில் அப்பாஸ் என்கிற மூலம் மொழிபெயர்ப்பு செய்து விசாரித்ததில் அவர் பர்மா நாட்டைச் சேர்ந்த நபர் என்று தெரிய வந்துள்ளது. மியான் யங்கங் பண்ட்லிங் துறைமுகத்திலிருந்து 7 மூங்கில் படகுகளை பெரிய படகில் மூலம் இழுத்து வந்து நடுக்கடலில் பெரிய இறால் பிடிப்பதற்கு இடத்தில் கற்களை போட்டு நிறுத்தி வைத்திருந்ததாகவும், ஷான் மாமா என்கிற அந்த மூதாட்டியை அழைத்து வந்து இவருடைய மூங்கில் படகில் இருந்து 3 நபர்கள் இறந்ததாகவும், 2 மாதங்களுக்கு முன்பு அடித்த புயலின் காரணமாக நடுக்கடலில் நிறுத்தி வைத்திருந்த மூங்கில் படகானது காற்றின் வேகத்தை அதிகரித்து காற்றிற்கு வீசும் திசையில் சென்றதாகவும், அப்போது அவருடைய இருந்த 2 நபர்கள் சிறிய போயா என்னும் படகில் நீந்தி கரைக்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடலின் சீற்றத்தால் மூழ்கி படகில் மிதந்து கொண்டிருந்த 65 நாட்கள் உணவின்றி தவித்து வந்த இந்நிலையில் காசிமேடு விசைப்படகு மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த போது தன்னை காப்பாற்றும்படி கூறியதன் காரணமாக மூங்கில் படகை தன்னுடைய படகிலிருந்து இழுத்து வந்து கொண்டிருந்து சேர்ந்த ஷான் மாமா விசாரணைக்கு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவரை கடலோர காவல்துறை போலீசார் அவர்களை மீட்டு இந்திய தூதரகம் மூலமாக அவர்களை தன்னுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகின்றனர். கனகராஜ். மியான்மர் நாட்டவர் ஒருவர் 65 நாட்கள் கடலில் தத்தளித்து வந்த நிலையில் காசிமேடு மீனவர்களால் அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரஃபீக்.